வணக்கம் நண்பர்களே. காலையில் மாலையில் தியானம் பண்ணுங்கள், மன அமைதியடையும், கெட்ட எண்ணங்கள் அறவே நீங்கும். மனிதன் ஆசை நிராசை அப்படின்ற ரெண்டு கோட்பாடு இருக்குது. நிராசைனா என்னென்னா, எந்த ஆசையும் இல்லாமல் பற்றற்ற நிலையில் இருப்பது. அந்த நிலையில் தான் நம்ம உருவ வழிபாடு செஞ்சு சிலையாக வடித்திருக்கோம். ஆனால் இந்த மனிதன் என்ன நினைக்கிறான், எல்லா வகையான ஆசையும் பேராசையும் ஏற்படுத்தி கொண்டு தன்னையே மன உளைச்சலுக்கு ஆர்ப்படுத்தி கொண்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறான். இந்த சிலை கூட என்ன சொல்லுது, ஆசையற்ற நிலை, ஆசையற்ற நிலையிலே இருக்குது. அதை தான் நம்ம சிலையாக வடிச்சிருக்கோம். அதை பார்த்தாவது ஆசையற்ற நிலையில் மனிதன் வாழ வேண்டும் என்பது தான் இந்த சிலையினுடைய கோட்பாடாக இருக்கும் இல்லையா. சிலை எல்லா வகையான ஆசைகளையும் பேராசைகளையும் ஏற்படுத்தி கொண்டு மன நிம்மதி இல்லாமல் வாழுன்றதுக்கான அதுக்கான அடையாளம் இல்லை. இந்த சிலைகள் வடிக்கப்பட்டது ஆசைகள் அற்ற நிலை தான் இந்த சிலைகள் ஒரு உதாரணமாக இருக்க முடியும் என்று என்னுடைய கருத்து. இதுதான் உண்மையாகவும் இருக்கும். ஸோ எல்லாரும் மன நிம்மதியோட, மன சந்தோஷத்தோட, உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றால் ஆசை பேராசை பிறரை பற்றி யோசிக்காமல் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் யோசித்து அதுபடியே வாழ்பவர்கள் தான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ அதற்கு நீங்கள் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னா டெய்லியும் காலையில் மாலையில் தியானம் பண்ணுங்கள். இந்த நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும்.